கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்ற ஈழத்தமிழ் குடும்பம் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் யாழ்ப்பாணம் அனலை தீவுக்கு சென்றிருந்த ஈழத்தமிழ் குடும்பம் ஒன்று சரமாரியாக தாக்கப்பட்டது. இந்த தாக்குதல் கனடாவில் உள்ள மற்றொரு நபரினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு பெண்ணொருவர் தலைமை தாங்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரை நேற்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய நிலையில் அவரை 48 மணி நேரம் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ள நீதவான் அனுமதி அளித்தார். இதன்போது கனடாவில் உள்ள ஐயப்பன் ஆலயம் ஒன்றின் தலைவரின் வழிநடத்தலில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார். அதற்கான ஆதாரங்களையும் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். கடந்த பிப்ரவரி 24 அதிகாலை பொழுதில் வீட்டுக்குள் புகுந்து வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது. தமது வீட்டினை புனரமைக்கும் நோக்கில் கனடாவிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற ஐயப்பன் ஆலயத்தின் குருசாமியும் போசகருமான நாகலிங்கம் சுப்பிரமணியம் மற்றும் அவரின் மனைவி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் தங்கியிருந்த வீட்டுக்குள் நள்ளிரவில் புகுந்த 4 பேர் அடங்கிய குழு அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதுடன் பணம், கடவுச்சீட்டு உட்பட பெறுமதியான பொருட்களை கொள்ளையடித்து சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை மேற்கொண்ட பின்னர் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர். இது தொடர்பில் மேற்கொண்ட விசாரணையில் 3 ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் பிரதான சந்தேக நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பில் கனேடிய அரசும் இலங்கை போலீசாரும் தாக்குதல் மேற்கொண்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.